ஏய் வா. இருக்கு பார்த்துட்டு இருக்கா கேண்டே. இல்லையே மாப்பிள்ள தண்ணி ஊற்றலையார தண்ணி ஊற்றல கிடக்கும். தண்ணி ஊற்றணும், கிளச்சிட்டு தண்ணி ஊற்றலான்னு பார்த்தேன். அப்படி பார்க்க கதைக்காக நான் தண்ணி ஒரு ஊற்றேன். நீ அந்த இதில் பக்கெட் இருக்கு, எங்கே கிடக்கு? பக்கெட் எடுத்துகிட்டு போய் அண்ணா அதில் போய் தண்ணி எடுத்துட்டு வா. சரி, அதான் நம்ம பக்கெட் எடுத்துட்டு வா. என்னடா இதுல தண்ணி கேனை வெட்டி போட்டிருக்க? நல்ல பக்கெட் தோல்ல போடாத, நீ கையில தூக்க வச்சிருக்கு. கை தாங்குமா? எங்கடே கிடக்குச்சு அங்க கிடக்கா? என்ன பின்ன செத்தாதானே சொல்றியான்னு தெரியும். போறாங்க அழகாளி. நாம அப்படி போறோம். கலசி வேண்டியதான். இது என்ன இப்படி கிடக்கு? இவ்வளோ எங்கே காலை புதக்குழி மாதிரி போகுது. இவ்வளோ எங்கே காலை வைக்கிது? அங்கேயும் கல் போட்டான். அடிச்சு அதான் கல் தூக்கி மேலே போகும். ஓகே, கல்ல உள்ளே போட்டு போயிட்டோம். என்னடி சேரி ஜகதிக்குள்ள எங்கெல்லாமோ காலு போகுது. அல்ல என்ன உள்ளே போ. மாப்பிள்ளை நிக்கலே என்ன பண்ணலாம் தெரியல. இருக்கு பாயல என்ன செய்துட்டு இருக்கா? கல்லு மேல கல்லு அதுக்கு போட்டுறது சொல்ல விடாத. எவனுக்கு தெரியும்? நான் அல்லது சும்மா கல்லு கிடக்கு மேல போட்டு உள்ள போற பைத்தியம் கைப்பிடி. வா வா, என்னால முடியாது. அதுலதான் கிடக்கு. இந்த சின்ன கல்ல நிப்ப இது என்னால உள்ள போயிட்டே இருக்கு. என்ன செய்ய? இந்த கல்லு போட்டா தாண்டி உள்ள போகாது. ஆமா, என்னன்னா உள்ள கொண்டு போய் ஜாமி அதுக்குள்ள கையை தாத்துட்டாமி. ஆபத்துக்கு உதவுவேன்னு பார்த்தா என்னையும் ஆபத்துல இழுத்து விடுறியல. இறங்க போற முன்னாடி மச்சால ஒரு கல்லு கிடக்கு பார்த்து காலவை நல்லவன். உனக்கு ஒரு சூதுவாதி எல்லா விஷயமும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் சொல்லிட்டு ஒன்னு நினைக்கிறேன். உனக்கு சரி இது உள்ள கல்லு கிடக்க காலில் வெட்டிடுமே. கல்லத்துக்கு போட்டு காலை வச்சு அது உள்ள கொண்டு போகுது. ஓனால நான் கெட்டேன்னா ஏனால நீ கெட்டியான்னு கரமா அப்படி ஆக்கிட்டேன். இங்க பேரு தொலைய பாரு. கொஞ்ச நேரம் பேச்சு இருந்திருப்பேன். பண்ண ஒன்னால நான் கெட்டேன்னா என்ன நீ கெட்டியான்னு சொல்லி நான் யாரும் நீ யோசிக்க வச்சு ஒரு நிமிஷத்துல திக்குன்னு ஆயிட்டல. இல்லை செய்யக்குன்னே தெரியல எனக்கு. நான் சும்மா அதில் கிளச்சிட்டு நின்று அந்த கிளச்சி முடிந்தோடனே நான் பாட்டுக்கு வந்து தண்ணி எடுத்து ஊற்றிருப்பேன். ஏதோ காவடி கட்டான் ஒரு போய் இது பண்ணாதான் காவடியே தூக்க முடியுமா? வருஷம் தூரம் போறதான். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் நின்று இருந்தா நானே தண்ணி எடுத்து வைத்திருப்பேன். என்ன பேர் வில்லங்கத்துக்கு ஏற்பாடு வச்சிருக்கேன். சரி, உள்ளதை செய்ய வந்தவன் கூட ஓத்திரத்துக்கு செய்துட்டு இருக்கல. சரி, நீ தண்ணி ஒன்று எடுக்காண்டா, நான் போய் அதில் கிளச்சிக்கிட்டு நானே எடுத்து ஊத்து. மண் குளியலா? இது வந்து தொழி குளியல். நல்லா வந்துட்டான். கொஞ்ச நேரத்தில் பண்ணாத இறங்கவே முடியலப்பா. இவ்வளோ நேரம் செத்தது கூட பிரச்சனை இல்லை. இங்கே வந்து இது பண்ணாதான் வேதனையாக இருக்குச்சே. ஒயின் ஷாப்பா? நீ வேணா போய் சாவு, என்ன விட்டுரு சாவு. கீழே கிடக்க செருப்பு கலத்தி உன்னை செவட்டிலே அடிச்சிருவேன். ஓடி போயிரு. உன்னை கிழிச்ச செருப்பால தான் உன்னை அடிக்கணும். உன்னை வீட்டில் கிடக்கான்னு பார்த்தது தேடி தான் அடிக்கணும். ஐயோலி உன்னை போச்சா. தண்ணி எடுக்க சொன்னே நம்ம ஜீவன் எடுக்க நீ எடுத்து. சரி வா, இனியாவது கீழே பார்த்து அந்த கல்லுக்கு மேலே காலை வச்சு வா. சரியா? ஓகே ஓகே. இனி திரும்பவும் என்ன கூப்பிடாது. இனி கவலைப்படாத, தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லை தெரியல, பல்லவத்து போக பார்த்தேன். சரி வா. எப்படி இருந்த தண்ணிய தாயோலி மோனே இப்படி கலக்கிட்டியல. தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. இனி இந்த
இல்லை பைத்தியமே, அதில் மேலே ஒரு குளம் இருக்குல்ல. எனக்கு எங்க குழந்தை விளையாட்டு செத்தாதான் குழந்தை என்கிட்ட வந்து காட்டித்தா குழந்தை. சரி வாரேன், நீ போ முன்ன போ, நான் வரேன். ஆமாம் அப்படி போய் இடம் இல்லை, அதே மாதிரி குளம் கிடக்கு, நேர் கிடக்கு. ஆமாம் பாத்தியா? சூப்பராக இருக்கு. ஆ ஆ அண்ணா அடகலை பைத்தியம். அங்கே தான் சாடுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கேயும் அதே மாதிரி சாடுது. எங்க போனா டேய் என்ன அங்க நிக்க, இங்க வா. ஏய் என் பைக் எடுத்து வரலையா? அத நான் வரேன். அம்மா என்னடே பாவி பாவி பைத்தியம். அதில் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு பார்த்தா இங்கேயும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்க. பாவி சவுட்டி இடம்லாம் பாதாளம் சொன்ன ஆசையாக இருக்கிறேன்.